நாளிலும் சிந்தனைக்காக கொடுத்துக்குதான தலைப்பு ஜெபமே ஜெயம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பாகம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பயனுள்ளதாய் இருக்கிறது என்று வேதம் கற்றுத்தருகிறது. இதனாலும் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது. நாம் நேரடியாக ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அநேக வேளைகளிலே நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் வெறுமனே ஜெபம் மட்டும் இருந்தால் ஜெயம் கிடைக்காது. ஜெபத்தோடு நாம் ஜெபம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுதுதான் அநேக காரியங்கள் ஜெயமாய் மாறுகிறது என்று வேதத்தில் அநேக பகுதியை நாம் பார்க்கலாம். விசுவாசத்தோடு கூடின ஜெபம்தான் அது கேட்கப்படும், அது ஜெயத்தை கொடுக்கும் என்று கற்றுத்தரப்படுகிறது. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஆகவே வெறுமனே ஜெபத்தை விட விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. இந்த பகுதியில் முன்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் வியாதி உள்ள ஸ்திரீ ஆண்டுடைய வஸ்திரத்தையா தொட வேணும்னு சொல்லி பின்னாடி வஸ்திரத்தை தொட்டாள். ஆண்டவர் பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வெறுமனே ஜெபம் இல்லை, விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் என்ன செய்யப்படுகிறது? கேட்கப்படுகிறது. அது நமக்கு ஜெயத்தை தருகிறது என்று வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யாக்கோபுடைய இப்போ நம்ம பார்த்தோம்ல, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யாருடைய ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எந்த ஒரு வியாதியஸ்தனாக இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. வெறுமனே பல வார்த்தைகளை சொல்லி மணிக்கணக்காய் நம்ம ஜெபித்துட்டு போறதுல அந்த ஜெபம் கேட்கப்படாது. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் தான் கேட்கப்படும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது. ஜெபமும் விசுவாசம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் 2 கண்களை போன்றது. 2 கண்கள் ஒரு மனிதனுக்கு தேவை. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஜெபமும் விசுவாசமும் தேவை. வெறுமனே ஜெபம் மட்டும் ஜெபிச்சுட்டு போறதுல அது பிரயோஜனம் கிடையாது. ஜெபித்தோம் அது கிடைக்கும் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படையான ஒரு பண்பாகும். நாம் முதலாம் வேத பகுதி வாசித்தோம் அல்லவா? நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் 11 வசனங்கள் வரை நாம் வாசித்தோம். இதில் எஸ்ரா நெகேமியா என்று 2 தேவனுடைய பிள்ளைகளை பற்றி போடப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ரா நெகேமியா யார் என்றால், அவர்கள் ஒரு ராஜாக்களும் அல்ல, அவர்கள் ஒரு படை தளபதிகளும் அவர்கள் கிடையாது, அவர்கள் ஒரு முக்கியமான மனிதர்களும் அல்ல. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு நல்ல உதவிகளை செய்து வருகிற ஆண்டவருக்கு பிரியமான 2 பேர் தான் யார்? இந்த எஸ்ராவும் நெகேமியாவும். அவர்களை பற்றி தான் நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். அவர்கள் ஒரு தத்துவ ஞானியும் அல்ல, அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். அவர்கள்தான் அவர் 2 பேரும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பதை நினைத்து அவர்களிடம் கேட்டு ஜெபிப்பதை இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ ஜெபிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பகுதிகள் இருக்கிறது. அது என்னென்ன பகுதிகள்? ஜெபம்லாம் முதலாவது ஜெபத்தில் என்ன இருக்கணும், 2வது ஜெபத்தில் என்ன இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், அப்படி தானே? ஜெபிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன, அதில் ஜெபத்தில் முதலாவது என்ன வேணும்? பாவ அறிக்கை ஜெபம். முதலாவது என்ன வேணும்? பாவ அறிக்கை ஜெபம் வேணும். அப்பொழுதுதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். வெறுமனே நம்ம என்ன ஜெபிப்பதில் அந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. முதலாவது ஜெபத்தில் முதலாவது பாவ அறிக்கை ஜெபம் செய்ய வேண்டும். நம்மை முற்றிலுமாக ஆண்டுடைய சமூகத்திலே
இந்த பாவங்களை எல்லாம் என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆகவே ஜெபத்துல முதலாவது பகுதி என்னது? பாவ அறிக்கை ஜெபம். எத்தனையோ ஊழியக்காரங்க வருவாங்க, துதி ஆராதனை நடத்துகிறார்கள், அநேக இடங்களுக்கு நாமும் செல்லுகிறோம். அப்போ துதிக்கும் பொழுது முதலாவது அவங்க என்ன சொல்லுவாங்க? முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவத்தை எல்லாம் அவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை ஜெபத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை தான் என்ன செய்யறாங்க? முதலாவது அறிக்கை செய்யறாங்க. இதே மாதிரி இந்த எஸ்ராவும் நெகேமியாவும் தன்னுடைய பாவத்தை முதலாவது பாவ அறிக்கை ஜெபம் செய்யறாங்க. பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று பாருங்க, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று இந்த எஸ்ரா நெகேமியா 2 பேரும் சொல்லுகிறார்கள். இது எப்படி நடந்தது என்றால், அந்த அடிமையா இருக்கிறவர்களிடமிருந்து 2 பேர் வருகிறார்கள். ஆனானின்னு சொல்லி 2ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவர்களை விசாரிக்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அவள் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது முதலாவதாக தன்னுடைய பாவங்களை என்ன செய்யறாங்க? அறிக்கை இடுகிறாங்க. அதனாலே நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிற வந்திருக்கிற நாம் முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். அவருடைய சமூகத்துல முதலாவது நம்ம என்ன செய்யணும்? பாவ அறிக்கை ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும்? ஏறெடுக்க வேண்டும். என்னுடைய பாவங்களை மன்னிங்க. பாவம் செய்யாதது யாருமே கிடையாது, அப்படித்தானே? நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், அதே போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அப்போ ஜெபத்துல முதலாவது படி பாவ அறிக்கை ஏறெடுக்க வேண்டும். ஜெபத்துல முதலாவது என்னது? பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அநேக வேளைகள்ல நாம் பாவம் செய்திருக்கலாம். நம்முடைய வார்த்தையின் மூலமாக என்ன செய்யலாம்? பாவத்தை செஞ்சிருக்கலாம். இல்லை நம்ம செயல் மூலமாக பாவத்தை செஞ்சிருக்கலாம். இல்லை நம்முடைய சிந்தனைகள் மூலமாக பாவத்தை செய்திருக்கலாம். ஆனால் நாம் ஜெபத்துக்கு முதலாவது வரும் பொழுது நம்முடைய பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிடும். அப்படி பாவ அறிக்கை ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய ஜெபம் என்ன செய்யறது? கேட்கப்படுகிறது. சில நேரத்துல பாருங்க, அந்த ஜெபம் கேட்கப்படாம சில வேலைகளை இருக்கிறதுக்கு காரணம் என்று பார்க்கும்போது 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனே நானால் ஆண்டவர் எனக்கு செவிக்க. அப்ப நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, என்னுடைய ஜெபம் கேட்கப்படல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய இருதயத்துல அக்கிரமம். அதனாலதான் முதலாவது நாம் என்ன செய்யணும்? பாவ அறிக்கையை நாம் ஏறெடுக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பாவ அறிக்கையை நாம் ஏறெடுக்கிறோம். அப்போ ஜெபத்துல முதலாவது என்னது? பாவ அறிக்கை. அதே இதுல யோபு 27ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல அவர் சொல்றதை பாருங்க. யோபு 27ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். யோபு 27:8-9. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும், மாயக்காரன் இப்போ நேர்மை இல்லாதவர்கள் அப்படித்தானே, பொருளை தேடி வைத்திருந்தாலும் ஆபத்து நேரத்தில் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கேட்பாரோன்னு சொல்லி யோபு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கு காரணம் என்ன? நம்முடைய இருதயத்தில் அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள். அதனால தான் முதலாவது ஜெபத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? பாவ அறிக்கையை நாம ஏறெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது நாம் செஞ்சிருக்க பாவத்தை ஏறெடுக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது ஜெபத்துல இரண்டாவது படி மனதுருக்கத்தின் ஜெபம். அதாவது நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோமோ அதை குறித்தான ஒரு பாரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். எதை குறித்து ஜெபிக்க போறோமோ அதை குறித்ததான பாரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நெகேமியாவை பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அவள் ஆயத்தப்படும் பொழுது முதலாவது தன்னுடைய பாவத்தை ஆண்டோடைய சமூகத்துல ஏறெடுக்கிறாரு. ரெண்டாவது பாருங்க, அந்த எதற்காக ஜெபிக்க போகிறோமோ அதற்குரிய பாரம், அதற்குரிய
அதை நினைத்து தானே ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம், இதற்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு பாரத்தோடு ஜெபிக்கணும். அதான் நிறைய ஊழியக்காரங்க ஜெபிக்கும் பொழுது பாரப்பட்டு ஜெபிங்க, பாரப்பட்டு ஜெபிங்க. எந்த காரியத்திற்காக ஜெபிக்கீங்களோ அதை குறித்தான பாரம் நமக்குள்ள, அது குறித்தான ஒரு கவலை, அதை குறித்தான ஒரு கஷ்டம் நமக்குள்ள தோன்ற வேண்டும். பாருங்க, 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட போது உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாட போகிறேன் சொல்லி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு. எதற்காக? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனையை நினைத்து அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுகிறார். அதுக்கு முன்பதாக அவர்கள் என்னென்ன காரியங்களில் அவர்கள் வேதனைப்படுகிறார்களோ அதை குறித்தான ஒரு பாரம் அவனுக்குள்ளாக இருந்தது. அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது இரண்டாவது நமக்கு என்ன வேணும்? பாரம், மனதுருக்கம் வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர் தானே. அநேகருக்கு மனது இறங்கி சுகத்தை கொடுத்தார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, அவர்கள் மேல் மனதுருகி போனார். மனம் இறங்குகிற ஆண்டவர். மார்க் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. நான் மார்க் 6:34. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்லி குருடன் இன்னும் எத்தனையோ பேர் வியாதியஸ்தர் அவரை தேடி வரும்போது மனது உருகி அவர்களை கொடுத்ததான அந்த அந்த நோயை கொடுத்ததான ஒரு பாரம், அது கலக்கம், அது மனது உருகி சுகத்தை கொடுத்தார். அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு அது என்ன வேணும்? ஜெபிப்பதற்குரிய அந்த பாரம். எதற்காக ஜெபிக்க போகிறோமோ, எந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோமோ, யாருக்காக ஜெபிக்க போகிறோமோ, எந்த சூழ்நிலைக்காக ஜெபிக்க போகிறோமோ அதற்குரிய பாரம் நமக்குள்ள இருக்கணும். முதலாக ஜெபிக்கும் போது பாவ மன்னிப்பு இருக்க வேண்டும். இரண்டாவது அந்த காரியத்திற்குரிய பாரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக காரியம் பார்க்கும்போது அந்த காரியங்களை ஆராய வேண்டும். காரியங்களை ஒரு ஆள் ஜெபிக்க வராரு, உடனே அவரை முழங்கால் போட்டு நம்ம என்ன செஞ்சக்கூடாது? டக்குண்டு ஜெபிச்சிடக்கூடாது. அவர்கிட்ட எதற்காக, எந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை நாம் என்ன செய்யணும்? ஆராய வேண்டும். 3ஆம் வசனம், எனது சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். பாருங்க, இப்போ அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க போறாங்க. அவருடைய சூழ்நிலையை நாங்கள் என்ன செய்ய ஆராய்ந்து பார்க்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அங்க என்ன நடந்தது? எருசலேமின் அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டது, சரி ரொம்ப தீங்கு அனுபவித்தோம், இன்னும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அவர்கள் தன்னுடைய சூழ்நிலையை சொல்லுகிறார்கள். ஜெபிப்பதற்கு முன்பதாக அவருடைய சூழ்நிலையை என்ன செய்யறாங்க? ஆராய்ந்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் என்ன போய் அந்த இடத்தெல்லாம் என்ன செஞ்சாங்க? அந்த ஒரு கழுதையும் அவரையும் தவிர வேறு யாருமே இல்லாதபடி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர் ஆராய்ந்து வந்தார்கள் என்று வேதம் தொடர்ந்து வாசித்து பார்த்தோம் என்றால் நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே காரியங்களை நாம் ஆராய்ந்து ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க போகிறோங்கிறத சூழ்நிலை ஆராய வேண்டும். 4வது பார்க்கும் பொழுது வசனத்தின்படி நாம் ஜெபிக்கணும். இந்த 7ஆம் வசனத்தில் போட்டு பாருங்க, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவளாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாய மோசை கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமல் போனோம். பாருங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கும் நியாய பிரமாணத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அவைகளைப் போல நாம் இருக்கிறோமா என்று
நாம் என்ன செய்யணும்? அந்த வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமான்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பாருங்க, இந்த நெகேமியா ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த ஆனானிங்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அலங்கம் எப்படி இடிக்கப்பட்டதா, ஜனங்கள் எப்படி வேதனைப்படுகிறார்கள் சொல்லி அந்த சூழ்நிலையை போய் ஆராய்ந்து பார்த்து, அதை தொடர்ந்து பாருங்க, நியாயப்பிரமாணங்களெல்லாம் நாங்கள் கை கொள்ளாமல் போனோமேன்னு சொல்லி அந்த அவருடைய ஆணுடைய வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட அந்த நெருக்கம் என்ன என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கட்டளை மீறினால் நான் உங்களை, அவருடைய வசனம் சொல்லுது பாருங்க, என் கட்டளை மீறினா நான் உங்களை சிதறடிப்பேன். நீங்கள் கட்டளை என்னிட திரும்பினீங்கன்னா அவங்களை நான் என்ன செய்வேன்? இதே இடத்துக்கு உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, ஜெபிப்பதற்கு முன்பாக வசனத்தின்படி அதை ஜெபிக்க வேண்டும். இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இல்லை வசனத்துக்கும் என்னுடைய வாழ்க்கை எதுவும் தொடர்பு இருக்கிறதா, அந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா என்று ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணுமா? பதில் வரும் வரை ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? பதில் வரும் வரை ஜெபிக்கணும். பதில் வராம போறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுது, என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். அது ஒரு பதில் வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம். இரண்டாவதாக, பதில் வரும் வரை நம்மளால காத்திருக்க முடியவில்லை, அப்படிதானே? ஆண்டவர் நம்மோடு பேசு வருகிற நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? எந்திரிச்சு போயிடும். சில நேரம் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ ஜெபித்தாலும் பதிலே இல்லை, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலையா, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னு சொல்லி அநேக நாட்களில் நாம் வேதனைப்பட்டது உண்டு. ஆனால் இதுக்கு காரணம் என்ன? நாம் ஜெபிக்கிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வேலையில் நாம் என்ன செய்கிறோம்? அந்த இடத்தை விட்டு கடந்து, நம்ம காத்திருக்காதபடி நாம் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்து விடுகிறோம். அப்போ ஜெபம் எப்படி இருக்கணுமா? பதில் வரும் வரை நாம் என்ன ஜெபிக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 42லிருந்து 46ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் என்றால், அதில் எலியா தீர்க்கதரிசியை பற்றி போடப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் மலையில் போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபிக்கிறாரு. மலையை கொடும், அந்த ஆகாப் ராஜாவாக இருக்கும் பொழுது என்ன மலையை கொடுன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்போ தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி போய் சமுத்திரம் போய் பாரு, 7 தரம் போய் பாரு அப்படிங்கிறார். அவன் 6 தரம் போய் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. 7வது நேரம் போய் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அளவில் மேகம் இருந்துன்னு சொல்லி அவன் திரும்பி வந்தான். உடனே அவர் விசுவாசத்தோடு அவர் என்ன மலையிலிருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. பெரிய பெரிய மலை, சம இறைச்சலோடு அந்த சூழ்நிலையே அவருக்கு மாறி போனது. அந்த சூழ்நிலையே மழையே வராமல் இருந்த அந்த இடம் அவருடைய சூழ்நிலையே மாறி போனது. காரணம் என்ன? விசுவாசத்துக்கூடிய ஜெபம். 6 நேரம் போய் பார்த்தாங்க, அதில் மேகமே இல்லை. 7வது நேரம் போய் பார்க்கும் பொழுது உள்ளங்கை அளவில் மேகம். விசுவாசத்தோடு கடந்து வந்தாங்க, பெரிய மலை. ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றினார். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? பதில் வரும் வரை விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். வசனமும் சொல்லுகிறது, நம்ம ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணுமா? நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அது மட்டுமல்ல, நம்ம வாஸ்தவமல்ல 2வது வேத பாடம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரை வாஸ்தவம். அதில் ஒரு நியாயாதிபதி ஒரு பெண்மணியை பற்றி போடப்பட்டிருந்த, அப்படி தானே? எனக்கு ஒரு வழக்கை விசாரித்து தாங்க டெய்லி போய் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? அந்த நியாயாதிபதிகிட்ட போய் கேட்குறாங்க. நியாயாதிபதி ஆண்டருக்கு பயப்படாதவன், ஒரு கரடு முரடானவன். அவர் மனசில் என்ன தோணுது? டெய்லி இந்த அம்மா வந்து தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லி மனசில் தோணுது. அப்போ என்ன நடக்கும்? அந்த விளக்கை என்ன செய்வார்? விசாரித்து அனுப்புவார். கடவுளுக்கு பயமில்லாத அந்த மனிதனுடைய இருதயத்தில் இந்த அம்மா தொடர்ந்து போய் பார்க்கும் பொழுது ஒரு மாற்றம் வருகிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர்
நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நினைச்சுவார், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாச அந்த யாக்கோபு 5:15 போடப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகை ரட்சிக்கும். எந்த வியாதி இருந்தாலும் சுகத்தை கொடுக்கும், எந்த காரியத்துல போராட்டம் இருந்தாலும் அதுல விடுதலை கொடுக்கும். அப்படி விடுதலையை கொடுக்கும்னா நாம என்ன செய்யணும்? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? கிடைக்கும், எனக்கு விடுதலை தருவாரு, என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருவாரு, சூழ்நிலையை மாற்றுவாரு, இந்த பிரச்சனையில எனக்கு ஆண்டவர் மாற்றி தந்த அமைதியை தருவார்னு சொல்லி விசுவாசத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யும்? அங்கே என்ன நடக்கும்? அந்த ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார். எல்லாம் வாங்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடாது? ஓடிட கூடாது. ஜெபத்தில் கடைசியில் என்ன வேணும்? கடைசியில் நமக்கு என்ன ஜெபம் வேணும்? ஸ்தோத்திர ஜெபம். அப்படித்தானே? ஒரு பண்டிகை நடக்குது, ஸ்தோத்திர பண்டிகை நடக்குன்னு நினச்சிடுங்களேன். முதலாவது நாளில் இல்லை, அதுக்கு முந்தின நாள் என்ன செய்வாங்க? சரி, முதல் நாள் ஆயத்த ஆராதனை அப்படி வைப்பாங்க. அப்படி தானே? எதுக்கு பண்டிகை கொண்டாட போகிறோம்? எல்லாவற்றையும் சிறப்பாங்க செஞ்சு தாங்க. ஒரு அசன பண்டிகையை வைக்க போகிறோம்னு நினச்சிடுங்களேன். அசன பண்டிகை வைக்க போகிறோம், அநேகர் வரணும், குறைவு இருக்கக்கூடாது, வருகிறவர்கள் எல்லாரும் நினைக்கணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும், இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆயத்த ஆராதனை ஜெபிக்கிறோம். அசன பண்டிகைலாம் சிறப்பாக முடிஞ்சிட்டு அநேகர் வந்தாங்க, நல்ல நன்மையான காரியங்கள்லாம் நடந்துச்சு. அப்படியே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படியே ஓடிடக்கூடாது. ஸ்தோத்திர ஜெபம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கும் பொழுது கடைசி என்ன வேணும்? ஸ்தோத்திர ஜெபம் இருக்க வேண்டும். எல்லா ஆராதனையும் கடைசியில் ஸ்தோத்திர ஜெபம் உண்டு தரேன். அதே மாதிரி நம்முடைய ஜெபத்தில் என்ன வேணும்? ஸ்தோத்திர ஜெபம் இருக்க வேண்டும். நிறைவு ஜெபம் எதுக்கு செய்யறோம்? ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்து விட்டாருங்கிற விசுவாசத்தோடு நான் ஜெபத்தை என்ன செய்யணுமா? நம்ம ஏறெடுக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவருடைய கரத்துல கொடுக்குறாங்க 5 மீனையும் 2 அப்பத்தையும். கரெக்டு தானே? 5 மீனையும் எல்லாம் ஆமாங்கிறீங்களே. நேற்று முந்தா நாள் முன்னிரு ஜெபம் நடந்துச்சு. முன்னிரு ஜெபத்தில் நடக்கும்போது இந்த ஃப்ளோரா அந்த அக்கா தான் வந்திருந்தாங்க, கங்கனாங்குளம். அவங்க ஃபஸ்ட்டு எல்லாருமே ஜெபக்குறிப்பு, எல்லா சபை ஊழியரும் ஆளுக்கு ஒரு ஜெபக்குறிப்புக்காக ஜெபம் பண்ணோம். அதனால் முன்னாடி உட்கார்ந்துருந்தோம். அப்போது அந்த ஃப்ளோரா அம்மா செய்தி கொடுக்க வரும் பொழுது நான் முழிச்சு தான் இருந்தேன், நடந்ததெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். தூக்கம் வர்றவங்கலாம் அல்லேலியா போடுங்க. நான் அல்லேலியா போட்டால் மற்றவங்களாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அல்லேலியான்னா யாருமே போடலை. நான் மட்டும் நினைச்சேன் தனியாக நடந்ததில் நான் மாட்டிக்கிட்டேன். தனியாக நான் என்ன நினச்சி செஞ்சேன்னா, நம்ம அல்லேலியான்னு சொன்னால் எல்லோரும் போட்டுருவாங்கன்னு சொல்லி அல்லேலியான்னே, யாருமே என்ன செய்யலை, போடலை. அந்த இடத்துல நான் மட்டும் என்ன செஞ்சேன்? மாட்டிக்கிட்டேன். இல்லை, இப்போ எதுக்கு சொல்லனா, 5 அப்பமும் 2 மீனும் நான் மாற்றி சொன்னேன், ஆனால் பின்னாடி ஆமான்னு சொன்னீங்க. அப்படி தானே? சில பேர் 5 மீனும் 2 அப்பமும் சொன்னீங்க. அப்படி இல்லை, 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அநேகர் போஷித்தார். அதை கொடுத்த உடனே அவர் என்ன செஞ்சாரு? ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்படிதானே? பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் நமக்கு தருவார், தந்து விட்டாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? நிறைவு ஜெபம் செய்ய வேண்டும். 28ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிச்சிடலாம். 28ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். தாவீதை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய ஜெபம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய நிறைவு ஜெபம் இருக்க வேண்டும். அப்போ ஒரு ஜெபத்தில் என்னெல்லாம் வேணும்? பாவ அறிக்கை, 2வது மனதுருக்கம், அதுக்குதான பாரம் வேணும், 3வது அதோடைய காரியங்களை நாம் என்ன செய்யணும்? ஆராய வேண்டும். பதில் வருவரை ஜெபிக்க வேண்டும். பதில் வந்தவுடனே ஸ்தோத்திரம் ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஆகவே இந்த நாளிலே அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு எல்லாம் கேட்டு நினைச்சுவாரு, ஜெயத்தை தருவார். அதை தான் ஜெபமே ஜெயம்ங்கிற
இந்த நாளிலே நாம் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரத்தை செலுத்தி இந்த ஆசீர்வாதத்தை நாம் பூரணப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் முடிந்த உடனே ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவன் தந்துட்டாருங்கிற விசுவாசத்தோடு நிறைவு ஜெபம் செய்து நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் பூரணமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து ஜெபத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்து நம்முடைய சூழ்நிலை எல்லாம் மாற்றி அவர் உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துவாராக. தேவன் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.